அதிபர் தேர்தலிலிருந்து ஜோ பைடன் விலகியுள்ள நிலையில் 2024 அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் இடையேயான போட்டி ஏறக்குறைய உறுதியாகியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் வேட்பாளருக்கு ஜோ பைடனால் முன்மொழியப்பட்ட துணை அதிபர் கமலா ஹாரிஸ் இந்திய ஆப்பிரிக்க வம்சாவழியைச் சேர்ந்த அமெரிக்கர் ஆவார். கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்படும் பட்சத்தில் ஜனநாயக கட்சியின் முதல் கருப்பின இந்திய ஆப்பிரிக்க வம்சாவழி அமெரிக்கர் என்ற சாதனைக்கு சொந்தக்காரர் ஆவார். மேலும் கமலா ஹாரிஸால் அமெரிக்கர்களின் வாக்குகளுடன் இந்தியா ஆப்பிரிக்கா வம்சாவழி அமெரிக்கர்களின் வாக்குகளையும் பெற முடியும் என்பதால் ஜனநாயக கட்சி அவரது பெயரை தேர்வு செய்யவே அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. கமலா ஹாரிஸுடன் கலிபோர்னியா ஆளுநர் கெவின் நியூசம், மிச்சிகன் ஆளுநர் கிரெட்சன் விடமர் ஆகியோரின் பெயர்களும் பரிசீலனையில் உள்ளதாக தெரிகிறது. 3000க்கும் மேற்பட்ட ஜனநாயக கட்சி உறுப்பினர்களின் பரிந்துரை இருந்தால் மட்டுமே ஒருவர் அதிபர் வேட்பாளராக முடியும் என்ற நிலையில் மூத்த தலைவர்கள் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளனர். துணை அதிபராக சுமார் 4 ஆண்டுகள் கமலா ஹாரிஸ் சிறப்பாக பணியாற்றி வருவதும் பைடனுக்கு இணையாக கட்சியிலும் அமெரிக்க மக்களாலும் அறியப்படுபவர் என்பதும் அவருக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. அதிபர் பைடன் மட்டுமல்லாமல் முன்னாள் அதிபர்கள் பாரக் ஒபாமா, பில் கிளின்டன், சக போட்டியாளராக கருதப்பட்ட ஹிலாரி ஆகியோரின் ஆதரவும் உள்ளதால் அதிபர் தேர்தல் பரப்புரைக்கான நிதி மற்றும் இதர உதவிகளை கமலாவால் எளிதாக பெற முடியும் என்றும் மூத்த கட்சி தலைவர்கள் கூறுகின்றனர். பைடன் விலகலை அடுத்து குடியரசுக் கட்சி வேட்பாளர் ட்ரம்பை எதிர்த்து களம் காணப் போவது யார் என்று அமெரிக்காவில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் 2024 அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் இடையே மோதல் ஏற்படவே அதிக வாய்ப்புள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். கமலா ஹாரிஸ் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது தாயார் ஷியாமலா கோபாலன் தமிழ்நாட்டில் பிறந்து அமெரிக்காவில் குடிபெயர்ந்தவர் ஆவார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.